எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விருச்சக ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி? விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் வாங்குன்னு செய்வாங்க. தோற்றம்லாம் பார்த்தா ஆண் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெண் அடிமைத்தனமே இருக்கும். மனசுக்குள்ள ரொம்ப பயப்படுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். உங்களை பனி ராட்சசின்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்குறதுல அசுரத்தனமாக வேலை பார்ப்பாங்க, எந்திரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க. விருச்சக ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி? கணவனை தவிர வேற எதுவுமே தெரியாது. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அப்படியே ஒரே பாதை, ஒரே நோக்கு, ஒரே சிந்தனை, ஒரே லட்சியம், அப்படித்தான் இருப்பாங்க. காசு மேல காசு சேர்த்து 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 சிறுக சிறுக சேர்த்து சிறுக சேர்த்து பெருக வாழ்ன்றது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்களை கட்டுற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே உக்கிரன் அருள் பெற்றவர்களாக. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஒவ்வொரு ராசியோட குணாதிசயங்கள், பெண்களுடைய குணாதிசயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து துலாம் பேசியிருந்தோம். இப்போ விருச்சகம். விருச்சக ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் வாங்குன்னு செய்வாங்க. இன்னொன்று ஃபிசிக்கல் லேபருக்கு இவங்க கெட்டிக்காரங்க. ரிஸ்கியான ஜாப் எடுத்து செய்வாங்க. இப்போ இந்த அது என்னது, தண்ணியில் விழுந்துட்டாங்க, மீட்பு படை, நிவாரணப்படை, அதுலெல்லாம் விமன் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் தீயணைப்பு படை, அதில் கூட இந்த பிரியான்னு ஒரு மேடம் இருந்தாங்க ஜெயலலிதா பீரியடில். அவங்களுக்கு ஏதோ தீயெல்லாம் பட்டு வெந்து போய் அப்புறம் ஜெயலலிதா இவங்களை பழைய பிரியாவை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிஸ்கியான ஜாப்ஸ் அதெல்லாம் இந்த பெண்கள் செய்யக்கூடியவங்க. அப்புறம் இந்த கிச்சன்லாம் பெரிய பெரிய சமையல் பாத்திரத்தெல்லாம் தூக்கி எடுத்து செய்கிறது. ஏன்னா இது இந்த விருச்சகம் செவ்வாய் ராசி. இங்கே சந்திரன் நீசம். செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீசம். அப்போ அந்த சந்திரன் நீசம் அடைகிறனால இவங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் உடம்புல வலிமை இருக்கும். மனசில் துணிவு இருக்காது, ஆனால் உடம்புல வலிமை இருக்கும். அதனால் இவங்களை நீங்கள் ஃபிசிக்கல் லேபருக்கு, இப்போ இந்த ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்லாம் இருப்பாங்கல்ல, லேடி ஜிம்ஸ், லேடி பவுன்சர்ஸ், அதெல்லாம் இவங்களா இருப்பாங்க. ஆனால் அதே லேடி பவுன்சர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, ஐயோ லேட்டாக போனால் என் ஹஸ்பண்ட் திட்டுவாங்கப்பா, என்ன சொல்லுவாங்களோ தெரியாது அப்படின்னு பயப்படுவாங்க. இங்கே பார்த்தா பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் தூக்கி அசால்ட்டாக பந்தாடிடுவாங்க. ஆனால் வீட்டில் எங்கள் மாமியார் திட்டுவாங்க, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்வாங்க. தோற்றம்லாம் பார்த்தா ஆண் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெண் அடிமைத்தனமே இருக்கும். மனசுக்குள்ள ரொம்ப பயப்படுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். வெளியில் ரொம்ப அதாவது போல்டாக தெரிவாங்க, பார்க்குறதுக்கு போல்டாக. இந்த கடகராசி இருக்குது பார்த்தீங்களா? கடகராசியில் சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீசம். இங்கே செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீசம். அதனால மனசுக்குள்ள ஒரு குழப்பம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நினச்சி குழம்பிக்கிட்டே. குழப்பம்னா கவலை, மன அழுத்தம், வேற என்ன சொல்கிறது, சஞ்சலம், அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இங்கே கைதிகளெல்லாம் அடித்து திருப்பி நிமித்து எடுத்து எல்லாம் போல்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வயிற்று வலி இருக்கும். இது என்னது, அப்பெண்டிசைட்டிஸாக இருக்குமா, லிவர் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. 6 மாதம் வலிக்கும், எதையாவது மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஒரு ரெட்டை நிலையில் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி. கொஞ்சம் அது என்னது, இவங்க ரொம்ப அரவணைப்புக்குரியவர்கள் தான். நம்ம ரொம்ப இவங்களை ஆதரித்து அரவணைச்சு என்ன ஏதுன்னு இவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். இவங்க கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தி அரவணைச்சு என்ன ஏதுன்னு இவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறத கொண்டு வர்றது அப்படியே புடுங்கி எடுத்துட்டு வர்ற மாதிரி தான்.
எதையுமே சொல்ல மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் டு தி கோர்னா இவங்களும் மகர ராசியும் தான். ஓ. மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியில சொல்லவே மாட்டாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வேணும். செய்வோமா செய்ய வேண்டாமா, எதுவுமே நீங்க ஆர்டர் போட்டா செய்வாங்க. நீங்க ஆர்டர் இப்போ மேலதிகாரியோ அல்லது ஹஸ்பண்டோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ என்ன சொன்னாலும் அமைதியா செய்வாங்க. ஆனா அது அவங்க பிடிச்சு செய்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. ம். பிடிக்கலன்றதையும் அவங்க முகத்துல கூட காட்ட மாட்டாங்க. சரி, ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி நிமிர்ந்து பார்த்து கூட பேச மாட்டாங்க யார்கிட்டையும். ம். அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. எது சொன்னாலும் சரின்னு செய்வாங்க. எவ்வளவு கஷ்டமான, இன்னைக்கு ஒரு 6 மணியோட வேலை முடியுது, ஒரு 2 மணி நேரம் ஓவர் இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு ஓட்டி எல்லாம் கிளைம் பண்ண மாட்டாங்க. இங்கே வீட்டுக்கு ஒரு 9-10 மணிக்கு வர வேண்டியதாக இருக்கும், 2 மணி நேரம் லாங் ட்ராவலாக இருக்கும். வருவாங்க, வந்து இங்கே ஹஸ்பண்ட் திட்டுனாலோ அடித்தாலோ பேசாமல் வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு மடன்னு அழுதுகிட்டே மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. இல்லை அழாமல் கூட கண்ணை தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சரி இப்போ நம்ம லேட்டாக வந்தால் அதனால தானே அடித்தாங்க, நம்ம மேலே தானே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. மடன்னு வீட்டு வேலையை பார்ப்பாங்க. மறுநாளுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டு 11:30 மணிக்கு படுத்துட்டு காலையில் 4-5 மணிக்கு எந்திரிச்சு மற்ற வேலைகளை செஞ்சு வச்சுட்டு 7 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அவ்வளோ கடுமையான உழைப்பாளி. யாரையுமே வந்து இவங்க குற்றம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப நிறையா வேலை வாங்குறாங்க, இதுக்கு ஒரு ஓவர் டைம் ஒரு காசு கொடுத்துருக்கலாம் அப்படியெல்லாம் தெரியும். இல்லை இந்த வேலைக்கு வந்து இந்த அவங்கள அனுப்பியிருக்கலாம், அவங்களே அனுப்ப மாட்டேன்றாங்க, நம்மளே திரும்ப அனுப்புகிறாங்க. வேலை பார்க்குறவனுக்கு வேலையை கொடு, பார்க்காதவனுக்கு சம்பளத்தை கொடுன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இவங்களுக்கே இவங்க பார்க்குற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல மேலும் வேலை கொடுப்பாங்க. அப்படி இவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதனால இவங்களை வந்து பனி ராட்சசின்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்குறதுல அசுரத்தனமாக வேலை பார்ப்பாங்க. எந்திரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க. ஏதாவது இந்த மிஷின் ஓட்டுறது வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட இவங்க நல்லா பார்ப்பாங்க. ஆள் பார்க்க குச்சியாக ஒல்லியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்படி கொழு மொழுன்னுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் வேலை வந்து முரட்டுத்தனமாக பார்ப்பாங்க. ஒன்று. இன்னொன்று என்ன இவங்ககிட்ட உள்ள இந்த விருச்சிகத்தில் உள்ளதுன்னா, இன்ட்ரோவர்ட்ன்றனால இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன மாதிரி இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா வேலை செய்கிறாங்களோ, ஒரு நாள் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று டு த கோர், இவங்க மனசு வந்து ஆழ்கடல் மாதிரி அமைதியாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்தரம்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள், அதுலேயும் வந்து இன்னும் ஒரு குட்டி செஷன் ஒரு 1/2 hour 20 minutes அப்படின்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் வரும்போது அப்படி சுனாமி மாதிரி பொங்குவாங்க. அந்த நேரம் கொலை கூட பண்ணுவாங்க. அசராம அட்டின்னு அடிச்சு சாகிற வரைக்கும் ஒரு 100 அடி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வரும். ஐயோ நம்ம இவ்வளோ அடிக்கிறோமே, இவங்க தாங்குவாங்களா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆழ்கடல் அமைதி மாதிரி அவ்வளோ அமைதி அப்படியே அடக்கி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் நேரம், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலருக்கு அந்த ஒரு கெட்ட நேரம் வந்ததுன்னா, அது பெரும்பாலும் வராது, யாரோ ஒரு கோடியில் 10 கோடியில் ஒரு ஆளுக்கு தான் வரும். அப்படி ஒரு நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சுனாமி மாதிரி, எரிமலை மாதிரி ஒரு பேரழிவு, அல்லது ஒரு ஆள்கிட்டையே ஒரு பெரிய வன்முறை. இது எப்படி பாசிபிள், அந்த பிள்ளையா அப்படி செஞ்சிச்சு, இருக்கவே இருக்காது, அதுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா அது இயற்கையிலே அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது, ஏதோ அதுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அல்லது ஏதோ அது சாப்பிட்ட மருந்து வந்து அதுக்கு ரியாக்ஷன் ஆகி அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த பிள்ளையை நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும். அது வந்து ரொம்ப கோடியில் ஒரு ஆளுக்கு அப்படி நடக்கும். என்னன்னா அந்த அளவுக்கான அதான எபிலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு கோபப்பட மாட்டாங்க. ஏதோ நம்ம தலையெழுத்து, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இந்த இடத்துல வேலைக்கு வந்திருக்கோம், அப்போ அப்படித்தானே செய்யணும், அவங்க சொல்கிற வேலையைத்தானே செய்யணும், இப்படித்தான் அவங்க நினைப்பாங்களே தவிர, இந்த முதலாளி நம்மக்கிட்ட நிறையா வேலை வாங்குறாரு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, நம்மகிட்ட நிறையா வேலை வாங்கிட்டு குறைச்சி சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி புகார்களே அவங்கக்கிட்ட இருக்காது. யார்கிட்டையுமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவோ அல்லது இது வந்து ரொம்ப சிறப்புன்னு பேசவே மாட்டாங்கம்மா. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க, அளவாக தான் பேசுவாங்க. பேசினாலும் நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த காசிப்பிங், பேக் பைட்டிங், புரணி பேசுகிறது, போட்டு கொடுக்கறது, கோல் மூட்டுறது, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு உடல் உழைப்பு. அந்த மாதிரி வேலை 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 வேலை, அதுதான். விருச்சக ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் இந்த சென்ஸ் வந்து இவங்க வந்து கற்புக்கரசியாக இருப்பாங்க. கணவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அப்படியே ஒரே பாதை, ஒரே நோக்கு, ஒரே சிந்தனை, ஒரே லட்சியம், அப்படி தான் இருப்பாங்க. ஹஸ்பண்டும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க யார்கிட்ட கான்டாக்ட் வச்சுருக்காங்களோ அவ செத்தா ஹஸ்பண்டை விட்டுருவாங்க. அவ்வளோ அடிச்சே கொண்டு விடுவாங்க. அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு. ஆனால் இது ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ஹஸ்பண்ட்ஸ் கையை காலை கட்டி அமைதியாக இருந்துருவாங்க. வேண்டாம்ப்பா, இவன் அவ்வளோ அடிச்சு அடி, நம்மளை அடிச்சிருந்தா நம்ம நேரம் செத்துருப்போம், அவள் தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரொம்ப கற்புனா டு தி கோர். ஒரு வேற ஆள் ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சினிமா நடிகரை கூட இவன் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. கற்புக்கரசினா டு தி கோர். நேர்மை. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஹவுஸ்லையும், வீட்டில் வந்து எல்லாருக்கும் சகல பணிவிடைகளும் செய்வாங்க. ஒவ்வொரு நேரமும் 4 நேரத்துக்கு 4 சாப்பாடு வேணும் அப்படின்னா 4 வேளைக்கும் சமைச்சு வைப்பாங்க. அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று. காலையில் ஒன்று வேணும், 11 மணிக்கு காஃபி வேணும், ஹார்லிக்ஸ் வேணும்னா மாமனார் மாமியாருக்கு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருவாங்க. மத்தியானத்துக்கு உண்டான சாப்பாடை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. 4 மணிக்கு உண்டான டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. டேபிளில் கூட வைக்க மாட்டாங்க. அவங்க ரூமில் அவங்களுக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க. நைட்டு சீக்கிரம் வந்து சுட சுட சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்படி எல்லாருடைய தேவைகளையும் பெர்ஃபெக்டாக நிறைவேற்றுவாங்க. இப்படி வந்து ரொம்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இவங்கக்கிட்ட தான் படிச்சுக்கிடணும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் உழைப்பாங்க. அதே நேரத்தில் சேமிப்பு திலகம் இவங்க. காசையும் ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமை எப்படி மினிட் பை மினிட் இவங்க வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி பைசா பை பைசா இவங்க வந்து சேர்த்து வைப்பாங்க. அதனால இவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இவங்களை விட்டு பிரியவே முடியாது. அப்படியே அவங்க ஒரு 5000 சம்பாதிச்சு கொடுக்குறவங்களா இருந்தாலும் அவங்கள சொகுசாக பார்த்துக்கிடுவாங்க. 50,000 சம்பாதிச்சு கொடுக்குறவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து லட்சாதிபதி மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அவங்க வருமானம் 50,000 தான் மொத்தம் வீட்டு வருமானம்னா அவங்களுக்கு செய்து கொடுக்குற வசதி ஆடம்பரம் கிடையாது. செய்து கொடுக்குற வசதி ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற வசதி இவங்க செய்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல நிர்வாகியாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தேவையில்லாத எந்த பொருளும் ஆடம்பர விரும்பி கிடையாது. அவசியமானது தான் வாங்குவாங்க. பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. பிள்ளைகளையும் கணக்காக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலாக இருக்கணும், ஃபீஸ் கம்மியாக கரெக்டாக இருக்கணும். கம்மியாக இருக்கணும்னு ஒரு மோசமான ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அந்த நேரங்கள் ஒரு 4 மணிக்கு முடிச்சு வந்துட்டால் அந்த 4 to 9 பிள்ளைகளை எப்படி என்கேஜ் பண்ணுறது? இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்து படி, இது எதுக்கு இந்த தாத்தா பாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு இது ஒரு தொந்தரவு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 3 வேளைக்கு 4 வேளை சாப்பாடை சமைச்சு கொடுத்து இந்த பிள்ளைங்க படிப்பை அவங்க போட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்த உடனே அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்தா அது பாட்டுக்கு படிக்கும்ல. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருப்பாங்க இல்லையா, அப்படி நினைப்பாங்க. ஸோ அவங்க பிள்ளைகளுடைய வளர்ப்பும் சரி, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுவாங்க. காசு மேலே காசு சேர்த்து 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 சிறுக சிறுக சேர்த்து சிறுக சேர்த்து பெருக வாழ்ன்றது இந்த விருச்சிக ராசிக்கு தான். ரொம்ப ஞானமாக சிந்திப்பாங்க. அவங்களுக்கு 2ஆம் இடம் குரு ராசியாக இருக்கிறதுனால அந்த போக பாக்கியமும் அவங்களுக்கு நிறையா இருக்கும். லைஃப்பில் வந்து தாம்பத்திய சுகம்ன்றது இவங்களுக்கு வந்து நிறையா ஆசைப்படுவாங்க, நிறையா எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. ரொம்ப பிளெஸ்ஸட் கிட்ஸ் இவங்களுக்கு. அதனால கணவரோட போகம் புத்திரம் எல்லாமே, போக பாக்கியம் புத்திர பாக்கியம் எல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வந்து இவங்க பெரிய காம விரும்பிகளாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் தெரியாது. வெளியில் வந்து ரொம்ப அதாவது சட்டிலாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட இவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொள்வார்கள். அதனால ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவங்களை விட்டு பிரியவே முடியாது. எல்லாமே நமக்கு நல்லா செஞ்சு தர்றா, திருப்தியாக இருக்குன்னும் போது எந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு போவாங்க? இன்னொன்று அப்படி லைட்டாக அவங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு பாதை மாறினாங்கன்னா அடி கொன்னே விடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டை விட்டுருவாங்க. ஏதோ தெரியாத்தனமாக முட்டின மாதிரி, அவள் வந்து மோதின மாதிரி அவளை அடித்து கொண்டு நோக்கிடுவாங்க. அப்போ தான் தெரியும் இவங்களுடைய சுயரூபம் என்னன்ட்டு. அதனால் வந்து எல்லா விருச்சிக ராசிக்காரவங்களை கட்டுற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சுக்கிரன் அருள் பெற்றவர்களாக, அவங்களுமே ஒரு காம விரும்பிகளாக இருப்பாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்களா இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்கு வர்ற ஹஸ்பண்ட்ஸ் வந்து நல்லா மேட்சிங்காக தான் இருக்கும். வெரி ரேர் டைவர்சஸ். ஓகே. அப்படியெல்லாம் டைவர்ஸ்லாம் வர்றதுன்னா ஏதோ அவங்க ஜாதகத்தில் வந்து நிறையா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக இவங்க காசை சிக்கனப்படுத்துவாங்க, நேரத்தை சிக்கனப்படுத்துவாங்க, வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக உழைப்பாங்க. ஃபிசிக்கல் லேபர். இப்போ மற்றவங்களாம் சொகுசு, நம்மளா இவங்க சொகுசு கிடையாது. ஒரு பக்கத்தில் ஆட்டோவில் போகலாம்னா இவங்க பஸ்ஸில் போவாங்க. அந்த இடத்துல காசு மிச்சம் காசை மிச்சப்படுத்துவாங்க. எதுக்கு ஆட்டோவில் போய்கிட்டு அவங்க வந்து ஒரு 200 கேட்பாங்க, பஸ்ஸில் போனால் 20 ரூபா தானே. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பஸ்ஸில் தொத்திக்கிட்டே போகிறதுனா கூட போயிட்டு கூட்டத்தில் வந்து ஒரு ஓரமாக நின்று இடிபட்டு நெறிப்பட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் இவங்க வந்து ஐயோ இங்கே இடிப்பாங்களே அப்படி ஒரு ஒதுங்கி நின்றுக்குருவோமா, ஓரமாக நிற்போமா, அப்படிலாம் இல்லை. கூட்டத்தோட கூட்டமாக ஏறி கூட்டத்தோட கூட்டமாக இடித்து நெரிச்சு இறங்கிடுவாங்க. அதனால் இவங்க வந்து எல்லா வகையிலையுமே நன்மை. இவங்களை கட்டுறது, விருச்சிக ராசி பெண்ணை கட்டுறது வந்து எல்லா வகையிலும் நன்மை. நல்ல இப்போ கிராமத்து வாழ்க்கையோ அல்லது டவுன் வாழ்க்கையோ, இப்போ கொஞ்சம் அவுட்டரில் இருக்காங்க, ஒரு 2 மணி நேரம் செங்கல்பட்டுக்கிட்ட வீடு, அங்கேருந்து இங்கே வரணும், அங்கே போய் வீடு வாங்கலாமா, வர முடியுமான்னா இந்த பெண்ணை கட்டினா முடியும். அவுட்டரில் கட்டலாம். டெய்லி அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த உள்ளுக்குள்ளே போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, மெட்ரோ, அதுலெல்லாம் ஏறி மாறி வந்து இங்கே வந்து வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க. அந்த ட்ரெயினில் வரும்போதே இந்த கீரை ஆயிறது, காய் நறுக்கிறது, தலையை தட்டி போட்டு சீவிக்கிறது, காய போடுறது, அந்த என்னென்ன வேலைகள் ட்ரெயினில் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுக்கிடுவாங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. இவ்வளோ தூரம் இன்னும் 2 மணி நேரம் போகணும் அப்படிலாம் இருக்காது. எந்நேரமும் நல்லா உற்சாகமாக ஆக்டிவாக இருப்பாங்க. வெளியில் வந்து எதுவுமே காட்டிக்கிற மாட்டாங்க. ரொம்ப அமைதியான அன்பான வாழ்க்கை, அவ்வளோதான். சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.